படை கொள்கை வன்னிய சகோதரர்களும் தலித் சகோதரர்களுக்குமான ஏழ்மையை தூக்கி எறியதான் எங்க தலைவர் வந்திருக்காரு. அதனால தான் வட மாவட்டத்தில் முக்கியமா இன்னைக்கு மீட்டிங் போட சொன்னார். இந்த சாதியை அடிப்படையில் சாதிவாரி கணப்பை உருவாக்கி வறுமையை ஒழிக்க எங்க தலைவரால் மட்டும்தான் முடியும். தமிழக வெற்றி கழகத்தால் தான் முடியும். தோழர்களே, சாதியை தூக்கி எறிந்து நம்மளுடைய ஏழ்மையை நாம நினைப்போம். நமக்குள்ள திமுக இதுவரைக்கும் நம்மளை பிரிச்சு வச்சு ஏழ்மையை உருவாக்கி யோசிச்சு பாருங்க. திருவண்ணாமலையில் ஏவா வேலு இருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் யாரு? நம்மளுடைய தலித் சகோதரர்களே, நம்மளுடைய வன்னிய சகோதரர்களே, இன்னைக்கு உங்க அப்பா ஏழ்மையில இருந்திருப்பார், உங்க தாத்தா ஏழ்மையில இருந்திருப்பார், ஒரு சாதாரண விவசாயியா இருந்திருப்பார். இன்னைக்கு குடிசை வீட்டில் தான் இருப்போம். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏவா வேலு எப்படி இருந்தார்? இன்னைக்கு 2 மெடிக்கல் காலேஜ், 2 இன்ஜினியரிங் காலேஜ். எப்படி வந்துச்சு? இதுதான் கொள்ளை. அந்த கொள்கைக்கு அடிப்படை என்ன? நம்மளை பிரித்தாள்றது, ஜாதியின் அடிப்படையில் பிரித்தாள்வது. இனி வட மாவட்டங்களில் எல்லா சமூக மக்களுக்குமான திட்டங்களை எங்கள் தலைவர் உருவாக்குவார். எல்லா மாவட்டங்களும் வறுமையிலிருந்து வெளிப்படணும். ஒட்டு மொத்தமா சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிறதுலையே தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் மிகப்பெரிய வறுமையில் இருக்கு. அந்த வறுமைக்கு காரணம் அரசு தன்னுடைய திட்டங்களை சரியாக எந்த மாவட்டத்திற்கு கொண்டு செல்லாதது. இப்ப கூட சொன்னாங்களே, குறிஞ்சிப்பாடியில் ஏன் பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு? கண்டிப்பா குறிஞ்சிப்பாடியில் பஸ் ஸ்டாண்ட் வர்றது தப்பு கிடையாது. ஆனால் நோக்கம் என்ன? அவங்க ஃபேமிலி சுத்தியிலும் லேண்ட் வாங்கி போட்டிருப்பாங்க, ரியல் எஸ்டேட், அவ்வளவுதான். அந்த லேண்ட் வேல்யூ ஏறணும்னா பஸ் ஸ்டாண்ட் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரியல் எஸ்டேட் ஊழல், இதை நோக்கியே திமுக சொல்லும் பொழுது 11 பேர் இல்லை, இன்னும் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இன்னும் 25 பேரை கூப்பிட்டுக்கோங்க, இன்னும் 30 பேரை கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. அதான் பிரச்சனை. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை கிடையாது. அதனால தான் இன்னும் 30 பேரை கூட்டிட்டு போவார். ஆனால் எங்களுக்கு, எங்களுடைய தலைவருக்கு இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் நம்பிக்கை இருக்கு. இன்னும் 75 நாள்ல தமிழக முதலமைச்சராக தலைவர் உருவாதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. தமிழக வெற்றிக்கழகம் ஆளுங்கட்சியாளர் யாராலும் ஒட்ட முடியாது. ஒன்னே ஒண்ணு, நம்மளுடைய உழைப்பை 24 மணி நேரம் செலுத்துவோம். நெக்ஸ்ட் 60 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். கடுமையா உழைக்கணும். ஓட்டு போற அன்னைக்கு எல்லா மக்களையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டாலே போதும், மக்களே வந்துருவாங்க. ஆனால் நம்மளுடைய பணியை கடுமையா செய்யணும் தோழர்களே. நமக்குள்ள உடனே ஜாதி பாகுபாடை கிரியேட் பண்ணுவாங்க. நீ இவரு அவரு, ஒரே ஒரு வாக்குறுதியை குடிக்கிறோம். நம்மளுடைய தலைவரும் நம்மளுடைய கட்சியும் எந்த மதத்திற்கும் எந்த சாதிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கட்சினா இன்னைக்கு அதுதான். இன்றைக்கு மாவட்ட செயலாளர் யாருன்னா உண்மையிலே சொல்றேன், எனக்கும் சரி அண்ணனுக்கும் சரி எந்த ஜாதி என்னன்னு எங்களுக்கும் தெரியாது. எல்லோரும் சகோதரர்கள், ஒரே குடும்பமாக இணைந்து தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.